தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எல்லை சேனலை பார்க்குற உங்க ஒவ்வொருத்தலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்க மேல அன்பா இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் 1 சாமுவேலு 17:29 வசனம் நான் உங்க மத்தியில நான் சொல்றேன். அதற்கு தாவீதே, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேற ஒருவனிடத்தையும் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். இதுல என்ன நம்ம பாக்குறோம், நான் சுருக்கமா வாயினால சொல்றேன். பாருங்க, இப்ப இஸ்ரவேலி ஜனங்கள் மத்தியில சவுல் காலத்துல கோலியாத்துங்கிற ஒரு மனுஷன் பெலிஸ்தர்கள் மத்தியில இருந்து இந்த இஸ்ரவேலி ஜனங்களை எப்பொழுதும் பயங்காட்டுவான். யுத்தம் பண்ணி நான் செய்கிறேன், நீங்க எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி பயங்காட்டுவான். அவன் எதிர்த்து யுத்தம் பண்றதுக்கு யாருமே இல்லாம இருந்தாங்க. எல்லாருமே அவனை பார்க்கும் பொழுது பயந்து ஓடிடுவாங்க. ஆனா அந்த தாவீது தன்னுடைய சகோதரர்களை இராணுவத்தில் இருக்கிற தன்னுடைய சகோதரர்களை பார்க்க அவன் வர்றான். வரும் பொழுது இப்படிப்பட்ட காட்சியில பார்க்கும் பொழுது இவன் என்ன செய்யறான், அதிர்ச்சி ஆகி ஆனா இவன் சின்ன பையன் தான், தாவீது சின்ன பையன், ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். இவன் என்ன செய்யறான், இதெல்லாம் பார்த்த உடனே தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறானே, நிந்திக்கிறானே, சிறுவழி ஜனங்களை நிந்திக்கிறானேன்னு சொல்லி என்ன செய்யறான், நான் யுத்தத்துக்கு போறேன்னு சொல்றான். அப்போ எல்லாரும் சின்ன பையனா இருக்கிறான், அவனால முடியாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அவனுடைய சகோதரர்கள் அவனை திட்டுறாங்க, உன்னால முடியாது, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு. அப்ப ஆண்டவர் இது தாவீது சொல்றான், இப்ப என்ன, நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா அப்படின்னா ஒரு நோக்கம் இல்லையா அப்படின்னு சொல்றான். இப்ப ஆண்டவர் அங்க போறதுக்கு ஒரு நோக்கத்தோட தான் தாவீது அங்க போயிருக்கான். அது சகோதரிகளுக்கு அதை பத்தி தெரியல, அங்க இருக்கிற யாருக்குமே அதை பத்தி தெரியல. ஆனா தாவீது அங்க போனது தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் இல்லாம அவன் அங்க போனதுனால ஒரு காரியத்தை செய்தான். எப்படி என்ன செய்தான், கோலியாத்தை செய்தான், சிறுவழி ஜனங்களை ஜெயத்தை வாங்கி கொடுத்தான். அந்த சின்ன தாவீதை கொண்டு, அந்த சின்ன பையனை கொண்டு அந்த ஒரு பெரிய காரியத்தை செய்தாரு. நீங்கள் கூட ஏதோ ஒரு இடம் மாறி போயிருக்கலாம், உங்க வேலை நிமித்தம் இடம் மாறி போயிருக்கலாம், வீடு வாடகை நிமித்தம் வீடு கிடைக்காதனால இடம் மாறி போயிருக்கலாம், அல்லது உங்களுடைய ஊழியத்தின் நிமித்தம் நீங்க இடம் மாறி போயிருக்கலாம். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட உங்களை கொண்டு போயிருக்காரு. நீங்க பயப்படாதீங்க, ஏசப்பா உங்களோட இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போறாரு, உங்களை பயன்படுத்த போறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. தைரியம் கொடுங்க. இந்த தாவீதை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தாரு, இந்த சின்ன பையனை கொண்டு பெரிய காரியத்தை செய்தாரு, உங்களை கொண்டும் பெரிய காரியம், உங்களை ஏதோ ஒரு நோக்கத்தோட அந்த இடம் மாத்தி உங்களை கொண்டு போயிருக்காரு. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஏசாப்பா அந்த வேத வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தோத்திரம், நம்முடைய நோக்கம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமா நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.